தேசிய அரசியலில் மூத்த தலைவராக திகழும் பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் தனது மூத்த மகனை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார். அவரது இந்த முடிவுக்கு காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை நிறுவியவரும் அதன் தலைவருமாக இருப்பவர் லாலு பிரசாத் யாதவ். இவருடைய மகன்களில் ஒருவரான தேஜ் பிரதாப் யாதவை இன்று கட்சியிலிருந்து நீக்கி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தேஜ் பிரதாப் யாதவின் செயல்பாடுகள் மற்றும் அவரது பொது நடத்தை எங்கள் குடும்பத்தின் மதிப்புகளுக்கு ஏற்ப இல்லை என தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அவர் கட்சியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் நீக்கப்படுகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இனிமேல் அவருக்கு கட்சியிலும் குடும்பத்திலும் எந்த பங்கும் இருக்காது. அவர் 6 ஆண்டுகளுக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். தேஜ் பிரதாப் யாதவ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதற்கு அவருடைய சமூக ஊடக பதிவுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த தேஜ் பிரதாப் யாதவ், நான் தேஜ் பிரதாப் யாதவ். இந்த படத்தில் என்னுடன் காணப்படும் பெண் அனுஷ்கா யாதவ். நாங்கள் இருவரும் கடந்த 12 வருடங்களாக ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம். ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிக்கிறோம். இத்தனை வருடங்களாக நாங்கள் ஒரு உறவில் இருக்கிறோம். இதை உங்கள் அனைவருடனும் நீண்ட காலமாக பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று இந்த பதிவின் மூலம் என் இதயத்தில் இருப்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என பதிவிட்டிருந்தார். தேஜ் பிரதாப் யாதவ் முன்னாள் அமைச்சர் சந்திரிகா ராயின் மகளான ஐஸ்வர்யாவை கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தேஜ் பிரதாப் யாதவின் இந்த முகநூல் பதிவு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேலும் அவருடைய திருமண முறிவுக்கு இதுதான் காரணம் என்று விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. இந்நிலையில்தான் தேஜ் பிரதாப்பை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் லாலு பிரசாத் யாதவ். தனது சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் கூறுகையில், என் மூத்த சகோதரரை பொறுத்தவரை அரசியல் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் வேறுபட்டவை. அவருக்கு தனது தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க உரிமை உண்டு. அவர் வயதில் மூத்தவர். மேலும் அவர் முடிவுகளை எடுக்க சுதந்திரமானவர். ஆனால் இதை எங்கள் கட்சியின் தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார் என்று கூறியிருக்கிறார். இப்படியாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து தேஜ் பிரதாப் நீக்கப்பட்டிருப்பது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது.